லூக்கா 6:31 மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, என்கிட்ட அவன் பேச மாட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால், நீ ஏன் பேசலைன்னு கேட்குறாரு. நீ பேசு, அவன் பேசுவான்றாரு. இல்லை, அவன் என்கிட்ட அன்பு காட்ட மாட்டேங்கிறான், நீ அன்பு காட்டுப்பா, அவன் அன்பு காட்டுவாங்கிறாரு. புரிதுங்களா உங்களுக்கு? அதாவது மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைங்கன்றாரு. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு நடக்குங்கிறாரு. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நாம் அறிவில் விருத்தி அடையணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு பாருங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோங்களோ, எந்த விதமாக நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விதமாக நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு செய்யணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, உபசரிக்க மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க இது வரைக்கும் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன பண்ணும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இது பிரமாணம். அப்போ மனுஷன் எதை விதைக்கணும், அன்பை விதைக்கணும், இரக்கத்தை விதைக்கணும், கருணையை விதைக்கணும். கவனிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்குற விஷயங்களை நம்ம விதைக்கும் போது நமக்கு அது திரும்ப கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் மடியில் போடுவார்கள். இந்த பிரமாணம் இன்றைய வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். God bless you. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறந்துடாதீங்க.